வணக்கம் நண்பர்களே. இன்னொரு பயனுள்ள வீடியோக்காக உங்களை எல்லாரையும் மனப்பூர்வமா வரவேற்கிறேன். நம்ம வாழ்க்கையில நல்ல நேரம் எப்போ வரும்? அதுக்கான அறிகுறிகள் என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். முழு விஷயமும் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில நல்ல காலம் எப்போ வரும்? எப்போ முன்னேற்றம் கிடைக்கும்? வாழ்க்கை சந்தோஷமா மாறும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், எதுவும் செய்ய ஆரம்பிச்சா அது வெற்றியா முடியும், பண பற்றாக்குறை இல்லாம இருக்குமா அப்படின்னு தான் எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. நல்ல காலம் வரப்போற நேரத்துல இல்ல அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் சாய போறப்போ அதுக்கான சில சின்ன சின்ன அறிகுறிகள் முன்னாடியே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நல்ல நேரம் வந்துருச்சுன்னா அதிர்ஷ்டம் சூரியன் மாதிரி பிரகாசிக்கும். வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் வந்து சேரும். ஆனா நண்பர்களே, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு நாள் எல்லா பக்கமும் ஏமாற்றம் தான் இருக்கிற மாதிரி ஒரு காலம் வந்தே தீரும். ஆனா சொல்லுவாங்கல்ல, காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. எவ்வளவு கெட்ட நேரம் வருமோ அதே அளவுக்கு நல்ல நேரமும் கண்டிப்பா வரும். ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையும் ஏற்ற இறக்கங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். இது எல்லாமே காலச்சக்கரத்தோட விளைவு. காலத்தை விட பலம் வாய்ந்தது எதுவுமே இல்லை நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில சிலர் ராஜாவா இருந்தவங்க திடீர்னு சாதாரண நிலைக்கு போனதையும், சாதாரணமா இருந்தவங்க ராஜாவா மாறினதையும் பார்த்துருப்போம். நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரப்போற நேரத்துக்கு முன்னாடியே கடவுள் இல்ல இயற்கை நமக்கு சில அறிகுறிகள் கொடுத்து உங்க வரப்போற காலத்துல உங்களுக்காக நல்லது இருக்கு அப்படின்னு சைகை காட்டும். அந்த மாதிரி நல்ல நேரம் வருவதற்கு முன்னாடி கடவுள் மனிதனுக்கு கொடுக்கிற முக்கியமான அறிகுறிகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நண்பர்களே, வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இன்னும் சப்போர்ட்டுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அறிகுறி நம்பர் 1, மனசுக்குள்ள இருந்து திடீர்னு சந்தோஷம் வர்றது. சில நேரம் எந்த காரணமுமே இல்லாம நமக்கு திடீர்னு சந்தோஷமா இருக்கும்னு தோணும். அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல அறிகுறி கொடுக்குறாருன்னு. இப்போ எப்படி உங்களுக்கு மனசு சந்தோஷமா இருக்குதோ அதே மாதிரி சீக்கிரமே உங்க வாழ்க்கையில சந்தோஷமான தருணங்களை கடவுள் கொண்டு வர போறாரு. நீங்க இதுவரை சந்திச்ச எல்லா துக்கமும் ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சு போயிடும். அந்த நேரத்துல உங்க மனசு தானா மலர்ந்துடும். அறிகுறி நம்பர் 2, பிரம்ம முகூர்த்தத்துல தூக்கம் திறக்கிறது. சில பேர் இருக்காங்க, அலாரம் கூட இல்லாமலே தினமும் வழக்கமான நேரத்துக்கு முன்னாடியே கண் விழிச்சிடும். நீங்க கவனிச்சு பார்த்தா உங்க தூக்கம் காலை 3 மணி முதல் 5 மணி வரைக்கும் உள்ள நேரத்துல தானா திறக்குது. அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போறதுக்கான அறிகுறி தான் இது. அதாவது வாழ்க்கையில சரியான பாதை உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால முன்னாடியே புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு. அறிகுறி நம்பர் 3, கோமாதா வர்றது. உங்க வீட்டுக்கு தினமும் கோமாதா வந்துட்டு போறதா இல்ல உங்ககிட்ட சாப்பாடு கேட்டு நின்னுதா இருந்தா அது ரொம்பவே நல்ல அறிகுறி. அதே மாதிரி உங்க வீட்டுல மிருகங்கள் பறவைகள் கூடுகள் கட்டினாலும் அதுவும் ரொம்ப சுபமான அறிகுறி தான். அதுக்கு மேல உங்க வீட்டை சுத்தி பறவைகளோட சத்தம் நாளுக்கு நாள் அதிகமா கேட்டுட்டே இருந்தா அது வாழ்க்கையில சீக்கிரமே நல்ல மாற்றங்கள் வரப்போறதுக்கான அறிகுறி. அறிகுறி நம்பர் 4, வீட்டுல சின்ன குழந்தைகள் இருக்கிறது. குழந்தைகளுக்குள்ள கடவுள் வாசம் இருக்கும்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தை இல்ல குழந்தை உங்களை பார்த்த உடனே திடீர்னு சிரிச்சா இல்ல ஏதாவது நல்ல வார்த்தை சொன்னா அது உங்க வாழ்க்கையில நல்ல விஷயம் நடக்க போறதுக்கான சின்ன சைகை. அறிகுறி நம்பர் 5, கனவுல மந்திர சத்தம் கேட்கறது. கனவுல ராம ராம மாதிரி மந்திரங்கள் கேக்குதுன்னா அது ரொம்ப நல்லதுன்னே அர்த்தம். ஓம் மந்திரத்தோட ஓசை கேக்குதுனாலும் அது ஒரு நல்ல சைகை தான். கனவுல மந்திர சத்தம், மணி ஓசை, சங்கோதர சத்தம் எல்லாம் கேக்குதுன்னா அது ரொம்பவுமே சுபமான அறிகுறிகள். அதே மாதிரி கனவுல துடைப்பம், ஆந்தை, குடம், புல்லாங்குழல், யானை, மங்கூஸ், சங்கு, பல்லி, நட்சத்திரம், பாம்பு, ரோஜா மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சா அது பணவரவு கிடைக்க போறதுக்கான அறிகுறிகள். அறிகுறி நம்பர் 6, கடன்ல இருந்து விடுபடுறது. சில நேரம் நாம கடன்ல சிக்கியிருப்போம், ஆனா திடீர்னு அதுல இருந்து வெளியே வர்ற வழி கிடைச்சிடும். அப்படின்னா அது கடவுளோட நல்ல அறிகுறி தான். இல்ல பண பரிமாற்றத்துல உங்க பக்கம் சாதகமா தீர்ப்பு வந்தாலும் அது உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க போறதுக்கான சைகை. அதே மாதிரி வருமானத்துக்கான வேற வேற வழிகள் உருவாக ஆரம்பிச்சாலும் அது கூட கடவுள் கொடுக்கிற அறிகுறி தான். இதெல்லாம் சேர்ந்து உங்க வாழ்க்கையில பொருளாதார பிரச்சனைகள் முடிவுக்கு வர போறதையும் பண வரவு வேகமா அதிகரிக்க போகுதுன்னு சொல்றது. அறிகுறி நம்பர் 7, உடம்போட சில பாகங்கள் துடிக்கிறது.
ஆண்களுக்கு துடிப்பது வலது பக்கம் இருந்தா அது ரொம்ப நல்ல அறிகுறி. வலது கண் இல்ல வலது கை துடிச்சாலும் உங்க சக்தி, தைரியம் எல்லாம் அதிகரிக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தா இடது பக்கம் துடிச்சா அது நல்ல சைகை. பெண்களுக்கு இடது பக்கம் துடிக்கிறது நல்ல அறிகுறின்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு வலது பக்கம் துடிக்கிறது சுபமான அறிகுறின்னு நம்பப்படுது. அறிகுறி நம்பர் 8, சங்கு சத்தம் கேட்கறது. காலை நேரத்துல சங்கு ஊதுற சத்தம் கேக்குதுன்னா அது ரொம்ப சுபமான அறிகுறி. அப்படி சங்கு சத்தம் கேக்குறதுன்னா உங்க அதிர்ஷ்டம் திறக்க போகுதுன்னு அர்த்தம். அறிகுறி நம்பர் 9, துடைப்பம் பார்க்கறது. ஆமாங்க நண்பர்களே, துடைப்பம் பார்க்கறது ரொம்ப நல்ல அறிகுறி. துடைப்பத்தை மகாலட்சுமி தேவியோட சின்னம்னு நம்புறாங்க. நீங்க ஏதாவது ஒரு வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே போகும்போது வழியில யாராவது துடைப்பம் அடிச்சுக்கிட்டு இருப்பதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, மகாலட்சுமி உங்க மேல கருணையா இருக்காங்க. உங்க வீட்டு பிரச்சனைகள் சீக்கிரமே தீரப்போகுது. கூடவே பணமும் வரப்போகுது. கூடவே பண வரவும் வரலாம். அறிகுறி நம்பர் 10, கையில அரிப்பு வர்றது. பெண்களுக்கு இடது கையிலையும் ஆண்களுக்கு வலது கையிலையும் திடீர்னு அரிப்பு வந்தா அதையும் நல்ல அறிகுறின்னு எடுத்துக்கலாம். இதன் அர்த்தம் எப்ப வேண்டுமானாலும் உங்களுக்கு பண லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அறிகுறி நம்பர் 11, கருப்பு எறும்புகள் கூட்டமா தெரிகிறது. திடீர்னு உங்க வீட்டு முற்றத்துல, வாசல்ல இல்ல வேற எந்த இடத்துலயாவது கருப்பு எறும்புகள் கூட்டமா தெரிஞ்சா அது மகாலட்சுமி உங்க மேல அருள் பார்க்க போறதுக்கான தெளிவான அறிகுறி. நீங்க ரொம்ப நாளா நின்றுட்டு இருந்த வேலை ஏதாவது இருந்தா அது இப்போ முடிவுக்கு வரப்போறதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நேரத்துல அந்த எறும்புகளுக்கு மனசார வணக்கம் சொல்லி சக்கரை கலந்த மாவு கொடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அறிகுறி நம்பர் 12, தண்ணீர் நிறைஞ்ச பாத்திரம் பார்க்கறது. நீங்க ஏதாவது ரொம்ப முக்கியமான வேலைக்காக வெளியே போகும்போது யாராவது ஒருத்தர்கிட்ட தண்ணீர் நிறைஞ்ச பாத்திரம் இருக்கிறத கண்டீங்கன்னா அது கூட ஒரு நல்ல அறிகுறி தான். அறிகுறி நம்பர் 13, வீட்டில் 3 பல்லிகள் ஒரே இடத்துல தெரிகிறது. திடீர்னு வீட்டுக்குள்ள ஒரே இடத்துல 3 பல்லிகள் தெரிஞ்சா அது ரொம்பவுமே சுபமான அறிகுறி. இது மகாலட்சுமி வருகைக்கான சின்னம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பள்ளிகள் ஒன்றுக்கொன்று துரத்திக்கிட்டு ஓடுறத பார்த்தீங்கன்னா அது வீட்டில் முன்னேற்றம் வரப்போறதுக்கான அறிகுறி. குறிப்பா தீபாவளினால துளசி செடிகளை பள்ளி தெரியுது அப்படின்னா அது மிக மிக சுபமானதாக நம்பப்படுகிறது. அதே மாதிரி நீங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது கரும்பு கண்ணில் பட்டாலும் அது பண லாபத்துக்கான சைகை. அறிகுறி நம்பர் 14, மகாலட்சுமி தேவியோட வாகனம் ஆந்தை பார்க்கறது. நீங்க பல நாளா உங்க வீட்டுக்கு வெளியே ஆந்தையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, மகாலட்சுமி உங்க வீட்டுக்குள்ள வரப்போறாங்க. சீக்கிரமே பெரிய பண வரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க ஏதாவது வேலைக்காக வெளியே போகும்போது வழியில ஒரு நாய் தன் வாயில சாப்பிடக்கூடிய சைவ உணவு இல்ல ரொட்டியை எடுத்துக்கிட்டு வர்றதை பார்த்தீங்கன்னா அது எங்கிருந்தோ பண லாபம் வர்றதுக்கான சின்னம். அறிகுறி நம்பர் 15, புதுமண தம்பதிகள் கண்ணில் படுறது. காலை வேளையில ஏதாவது வேலைக்காக வீட்டை விட்டு கிளம்பும் போது வழியில புதுசா கல்யாணம் ஆன கணவன் மனைவி ஜோடியை பார்த்தீங்கன்னா உங்க நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னே அர்த்தம். இது நல்ல நாட்கள் வரப்போறதுக்கான சுபமான அறிகுறி. அதே மாதிரி எப்போதாவது ஒரு பறவை உங்க மேல எச்சம் போட்டா அதை பாக்கி நினைக்க வேண்டாம். இது கூட உங்களுக்கு நல்ல அறிகுறியா இருக்கலாம். மக்கள் நம்பிக்கைப்படி யார் மேலேயாவது பறவை எச்சம் போட்டா அந்த நாள்ல இருந்தே அவங்களோட குட் லக் ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அறிகுறி நம்பர் 16, பயணம் செய்யும் போது பாம்பும் குரங்கும் தெரியறது. நீங்க பயணம் போகும்போது பாம்பையும் குரங்கையும் பார்த்தீங்கன்னா அது நல்ல காலம் வரப்போறதுக்கான சுபமான அறிகுறி. உங்க வாழ்க்கையில இருந்த பொருளாதார கஷ்டங்கள் சீக்கிரமே தீர போறதையும் பண வரவு வரப்போறதையும் இது சொல்றது. அது மட்டும் இல்லாம வீட்டுல பறவைகள் வகைகள் குடியிருந்தாலும் அதையும் நல்ல அறிகுறின்னு நம்புறாங்க. அதே மாதிரி ராத்திரி நேரத்துல வானத்துல விழுந்து போகும் நட்சத்திரம் ஷூட்டிங் ஸ்டாரை பார்த்தா உடனே மனசுக்குள்ள ஒரு ஆசையை சொல்லிக்கோங்க. நம்பிக்கைப்படி அந்த ஆசை 32 நாளுக்குள்ள நிறைவேறும். இதுவும் ஒரு சுபமான அறிகுறி தான். அறிகுறி நம்பர் 17, ஆமையை பார்க்கறது. ஆமை தெரிஞ்சா அது நல்ல அறிகுறின்னே சொல்லுவாங்க. விஷ்ணு பகவான் கூர்ம அவதாரம் எடுத்தது ஆமை ரூபத்துல தான். கனவுல ஆமை தெரியுதுன்னா அதுவும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் வரப்போறதுக்கான சின்னம். நீண்ட நாளா அடைஞ்சு கிடந்த அதிர்ஷ்ட கதவுகள் இப்போ திறக்க போகுதுன்னு அர்த்தம்.
அறிகுறி நம்பர் 18, அடைஞ்சு கிடந்த அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கிறது. ஒரு நாள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்ல வழியில மயில் தெரியுதா, இல்ல மயில் ஆடுறத பார்த்தீங்கன்னா அந்த நாள்ல இருந்தே உங்க நல்ல நாட்கள் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. மயில் பார்க்கறதே நல்லது. அதே மாதிரி உங்க வீட்டோட முக்கிய வாசல்ல யானை தும்பிக்கை தூக்கிக்கிட்டு நின்றுட்டு இருந்தா புரிஞ்சுக்கோங்க, உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வரப்போறாங்க. குடும்பத்துல சந்தோஷமும் செழிப்பும் அதிகரிக்க போகுது. யானையா விநாயகர் சின்னம்னு சொல்லுவாங்க. நண்பர்களே, வீட்டு சுவர் மேல கோயில் குயில் கத்துறதையும் நல்ல அறிகுறின்னு நம்புறாங்க. அப்படி நடந்தா உங்க வீட்ல பண வளர்ச்சி வரலாம். கனவுல இல்ல வழியில பொன்னிற பாம்பு தெரியுதுன்னா உங்க நல்ல காலம் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். இது உங்க அதிர்ஷ்டம் பலமா ஆகிறதுக்கான சின்னம். காலை எழுந்த உடனே முதல்ல தயிர் இல்ல பால் கண்ணில் பட்டா இது குட் லக் வரப்போறதுக்கான சைகை. அறிகுறி நம்பர் 19, வலது பக்கம் சில விஷயங்கள் கண்ணில் படுறது. நீங்க எங்காவது போறப்போ உங்க வலது பக்கத்துல குரங்கு, நாய் இல்ல பாம்பு தெரியுதுன்னா அது உங்க சைகைக்கு பணம் வரப்போறதுக்கான அறிகுறி. அதே மாதிரி காலை எழுந்த உடனே பூஜைக்கு பயன்படுத்துற தேங்காய் கண்ணில் பட்டா மகாலட்சுமி உங்க மேல கருணையா இருக்க போறாங்கன்னு அர்த்தம். உங்க வீட்டுக்கு முன்னாடி எருக்க செடி முளைச்சு வந்தா புரிஞ்சுக்கோங்க, உங்க நல்ல காலம் நெருங்குது. இதெல்லாம் ரொம்ப சுபமான அறிகுறின்னு சொல்லுவாங்க. வழியில நடக்கிறப்போ திடீர்னு ஒரு நாணயம் கண்ணில் பட்டா நீங்க யாருக்காவது கொடுத்த பணம் சீக்கிரமே திரும்ப கிடைக்க போறதுக்கான சின்னம். அதோடு சேர்ந்து உங்க பொருளாதார நிலை பலமா ஆக போறதுக்கும் பண லாபம் வரப்போறதுக்கும் இது ஒரு நல்ல அறிகுறி. அறிகுறி நம்பர் 20, பூஜை நேரத்தில் நடக்கிற சைகைகள். பூஜை செய்யும்போது கடவுளோட சிலை மேலே வச்சிருந்த பூ இல்லை தீபம் உங்கள் முன்னாடி விழுந்துடுச்சுன்னா கடவுள் உங்கள் மேலே சந்தோஷமாக இருக்காருன்னு அர்த்தம். சீக்கிரமே உங்கள் ஆசை நிறைவேற வாய்ப்பு இருக்கு. வேலைக்கான இன்டர்வியூக்கும் போகும்போது வழியில் பசு இல்லை தேங்காய் கண்ணில் பட்டா அது ரொம்ப சுபமான அறிகுறி. அதே மாதிரி உங்கள் சுற்றிலும் வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள் தெரிஞ்சா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வரப்போறதுக்கான சின்னம். வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது பச்சை காய்கறிகள், பச்சை புல், வெள்ளை புறா மாதிரி விஷயங்கள் கண்ணில் பட்டாலும் அதையும் நல்ல அறிகுறின்னு எடுத்துக்கலாம். அறிகுறி நம்பர் 21, நல்ல நேரம் தொடங்குறதுக்கான முக்கிய சைகை. ஜோதிட நம்பிக்கைப்படி ஒருத்தரோட நல்ல காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல அறிகுறிகள் கிடைக்கும். அதுல முக்கியமானது நல்ல நல்ல கனவுகள் வர ஆரம்பிக்கிறது. கனவுல கடவுளோட தரிசனம், பொக்கிஷம், மரம், செடி, பசுமை மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, மகாலட்சுமி சீக்கிரமே உங்க மேல கருணை காட்ட போறாங்க. அது மட்டும் இல்லாம நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதிர்காலத்தை பற்றி உங்க கணிப்புகள் சரியா நடக்க ஆரம்பிக்கும். முன்னுணர்வு மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நண்பர்களே, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நல்ல காலமும் வரும், கெட்ட காலமும் வரும். சில நேரம் கெட்ட காலம் வர்றதுக்கு முன்னாடியே ஏதோ ஒன்று தவறாக நடக்க போகிற மாதிரி நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வரும். பாரம்பரிய நம்பிக்கைகளின் அடிப்படையில் கெட்ட காலம் எப்போ வரப்போகிறதுன்னு சொல்கிற சில அறிகுறிகளும் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நாம் முன்னாடியே கவனமாக இருக்கலாம். அசுப அறிகுறி நம்பர் 1, துளசி செடி காய்ந்து போகுது. வீட்டின் முற்றத்தில் நட்ட துளசி செடி திடீர்னு காய்ந்து போக ஆரம்பிச்சா அது கெட்ட காலம் வரப்போகிறதுக்கான அறிகுறி. இதை பொருளாதார தட்டுப்பாடு, வறுமை வரப்போகிறதுக்கான சைகையாக எடுத்துக்கிறாங்க. அசுப அறிகுறி நம்பர் 2, கண்ணாடி உடைஞ்சு போகிறது. வீட்டில் கண்ணாடி பாத்திரம் இல்லை கண்ணாடி மிரர் அடிக்கடி உடஞ்சிக்கிட்டே இருந்தா அது ஏதோ கெட்ட நேரம் நெருங்குதுன்னு சொல்லும் அறிகுறி. அறிகுறி நம்பர் 3, வீட்டில் சண்டை, கலகம். ஒரு வீட்டில் பகல் ராத்திரி பாராம எப்பவும் சண்டை, வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருந்தா அங்கே கெட்ட காலம் சீக்கிரமே வரப்போகிறதுக்கான சின்னம்னு சொல்லுவாங்க. அறிகுறி நம்பர் 4, நாய் அழுவது. ஒரு நாய் உங்கள் வீட்டோட முக்கிய வாசலுக்கு நேராக நின்னாலுதா அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகிறதுக்கான அறிகுறி. சில நம்பிக்கைகளில் இது மரணம் சம்பந்தமான சைகையாக கூட எடுத்துக்கிறாங்க. நம்பர் 5, கருப்பு எலிகள் அதிகமாக வர்றது. வீட்டில் திடீர்னு கருப்பு எலிகள் ரொம்ப அதிகமாக தோன்ற ஆரம்பிச்சு நாளுக்கு நாள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போனால் அது சீக்கிரமே ஏதாவது பெரிய பிரச்சனை வரப்போகிறதுக்கான சின்னம். நம்பர் 6, மண் தோண்டும் போது செத்த ஜீவன் தெரியறது. நிலத்தை தோண்டும் போது செத்த விலங்கு இல்லை பாம்பு கண்ணில் பட்டா அது வரப்போகிற கெட்ட காலத்துக்கான அறிகுறின்னு நம்புகிறாங்க. நம்பர் 7,
காயம் பட்ட பறவை விழுவது. உங்கள் வீட்டு தோட்டத்தில் இல்லை முற்றத்தில் ஒரு பறவை காயமாக விழுந்தா அது வரப்போகிற காலத்தில் ஏதாவது விபத்து நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிற சின்னம். அறிகுறி நம்பர் 8, எலும்புகள் கிடைப்பது. வீட்டை சுற்றி நிலம் தோண்டும் போது எலும்புகள் கிடைச்சா அந்த இடம் அசுபமான நிலம்னு நம்புகிறாங்க. அறிகுறி நம்பர் 9, பூஜை தட்டு தவறி விழுவது. பூஜை செய்யும் போதோ பூஜைக்கு போகும்போதோ வழியில் பூஜை தட்டு திடீர்னு கீழே விழுந்துச்சுன்னா அது கெட்ட நேரம் வரப்போகிறதுக்கான அறிகுறி. ஜோதிட நம்பிக்கைப்படி இது வரப்போகிற கெட்ட காலத்துக்கான சின்னம். அப்படி நடந்தால் உடனே கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவாங்க. அறிகுறி நம்பர் 10, வீட்டில் வவ்வால் கூட்டம். ஒரு வீட்டில் தினமும் ஒரே இடத்துல வவ்வால் கூட்டமாக தங்கிட்டே இருந்தால் அது நல்ல அறிகுறி கிடையாது. அந்த வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கணும். அதனால பணம், மனம், உடல், குடும்ப பிரச்சனைகள் வரலான்னு நம்புகிறாங்க. அறிகுறி நம்பர் 11, தங்க நகை தொலைஞ்சு போவது. பெரியவங்க எப்பவுமே சொல்லுவாங்க தங்கம் விழுந்தா இல்லை தொலைஞ்சா அது அசுபம்னு. ஏன்னா தங்கமும் அதோட நகைகளும் வீட்டுக்கு செழிப்பு கொண்டு வரும்னு நம்புறாங்க. அப்படி தங்க நகை தொலைஞ்சிட்டா வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அறிகுறி நம்பர் 12, பூனை அழுவது. உங்கள் வீட்டில் இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் பூனை சத்தம் அழுதுகிட்டே இருந்தால் அது கெட்ட நாட்கள் வரப்போகிறதுக்கான அறிகுறி. சில நம்பிக்கைகளில் பூனைக்கு வரப்போகிற நிகழ்வுகள் முன்னாடியே தெரியும்னு சொல்லுவாங்க. அதனால் பூனை கத்திக்கிட்டோ அழுதுகிட்டே இருந்தால் ஏதாவது விபத்து நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கிறாங்க. அறிகுறி நம்பர் 13, நெய் சிந்தி போகுது. கையில் நெய் டப்பா இருந்துட்டு அது கீழே விழுந்து உள்ள நெய் முழுக்க தரையில் சிந்தி போனால் அதை அசுபம்னு நம்புகிறாங்க. அறிகுறி நம்பர் 14, பள்ளிகள் சண்டை போடுவது. ஜோதிட நம்பிக்கைப்படி வீட்டுக்குள்ள பள்ளிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறத பார்த்தா அதுவும் கெட்ட நேரம் வரப்போறதுக்கான அறிகுறின்னு சொல்லுவாங்க. அறிகுறி நம்பர் 15, ஆரத்தி தீபம் அணைஞ்சு போகிறது. வீட்டில் ஆரத்தி செய்யும்போது ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆரத்தி செய்யும்போது தீபம் அடிக்கடி அணைஞ்சுக்கிட்டே இருந்தால் அதை கவனமாக எடுத்துக்கணும். இது உங்கள் கெட்ட காலம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்கிற சைகையாக நம்பப்படுது. அறிகுறி நம்பர் 16, வீட்டில் சண்டை கலகம் அதிகரிப்பது. திடீர்னு வீட்டில் சண்டைகள் சச்சரவுகள் அதிகமாக ஆரம்பிச்சு காரணமே இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கே வாக்குவாதம் நடக்க ஆரம்பிச்சா அது வரப்போகிற பொருளாதார கஷ்டங்களுக்கான சின்னம். சில நேரம் இது கிரக கோளாறு, வாஸ்து தோஷம் காரணமாகவும் இருக்கலாம். அதே சமயம் வீட்டில் பூஜை செய்யாமல் இருக்கிறதும் பூஜை செய்ய மனசு இல்லாமல் போகிறதும் வாழ்க்கையில் சந்தோஷம் செழிப்பு குறைய போகிறதையும் காட்டும். சாணக்கியர் சொல்கிறாரு, எங்கே பூஜை பாக்கியம் இல்லையோ அங்கே செழிப்பு தங்காது. அறிகுறி நம்பர் 18, பெரியவங்களை மதிக்காமல் நடக்கிறது. வீட்டில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அவங்க ஆசீர்வாதம் தான் நம்ம வாழ்க்கையோட பலம். அவங்கள மதிக்காமல் நடந்துக்கிட்டா அவங்க மனசு பாதிக்கப்படும். அப்படி பண்ணுறவங்க வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. இதுவும் வரப்போகிற பொருளாதார கஷ்டங்களுக்கான ஒரு அறிகுறின்னு சொல்லுவாங்க. நம்பர் 19, பணம் கையில் நிலைக்காமல் போகுது. நண்பர்களே, சில நேரம் காரணமே இல்லாமல் பணம் செலவாகிக்கிட்டே போகும். எங்கே செலவாகுதுன்னு கூட நமக்கு தெரியாது. இது மகாலட்சுமி நம்ம மேலே கோபமாக இருக்காங்கன்னு சொல்கிற சைகையாக நம்புகிறாங்க. அதனால் எதிர்காலத்துக்காக நம்ம கவனமாக இருக்கணும். கெட்ட அறிகுறிகள் தெரிஞ்சால் என்ன செய்யணும்? நண்பர்களே, மனசு ரொம்ப நெகட்டிவ் ஆக்கிக்க வேண்டாம். இப்படிப்பட்ட அறிகுறிகள் தெரிஞ்சால் நாராயண கவசம் பாராயணம் பண்ணலாம். அதே மாதிரி தினமும் பசுவுக்கு ரொட்டி கொடுக்க ஆரம்பித்தா நல்லது. இதெல்லாம் பண்ணினா கெட்ட விளைவுகள் ரொம்ப அளவுக்கு குறையும்னு நம்புகிறாங்க. நண்பர்களே, இன்றைக்கு இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பெற ஆன்மீக தமிழ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் மகாலட்சுமி இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்தை அப்படின்னு கண்டிப்பாக எழுதுங்க. நன்றி. நம்ம சேனலில் பிடிச்சிச்சுன்னா